நம்ம கிடைத்திருக்கிற அப்பாயின்மெண்ட் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறது. அந்த அப்பாயின்மெண்ட் இந்தியாவில் எந்த மந்திரியும் கிடையாது. ஆனால் நம்முடைய நிலைமை, நான் ஒரு ஏழை ஊழியக்காரங்க, இப்படி தான் நம்முடைய நிலைமை. நினைக்கிறதை நாம் மாற்ற வேண்டும். அந்த வார்த்தையை உபயோகிக்கக்கூடாது. ஏழைகள் தான், அது உண்மைதான். ஆனால் அதனால் அந்த வார்த்தையை சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி, நம்மை நாமே ஒரு அற்பமாக தூசியாக ஆக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னாக்கா நம்மை அழைத்தவர், நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், வரப்போகிறவர், வானத்தையும் பூமியும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் இந்த புது வருஷத்தில் உங்களோடு கூட இந்த ஃபெலோஷிப்பில் கலந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கொடுத்த சுகத்துக்காக, கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த போன வருஷனுடைய ஜனவரி முதல் பல மாதங்கள் நான் வியாதினால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு சிலருக்கு தெரியும், பால் பகவான் தெரியும் நினைக்கிறேன். நான் நினைச்சேன் நான் மரித்து போயிடுவேன் நினைச்சேன். செத்து பிழைச்சென்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை கஷ்டத்துக்குள் அனுமதித்தார். அவருடைய அனுமதி இல்லாமல் அது நடக்கலை. அதே போல அந்த நிலைமையிலேயும் அவரை மறுதளிக்காமல் இருக்க ஆண்டவனுக்கு உதவி செய்தார். அவரை குறை சொல்லாமல் இருக்க ஆண்டவனுக்கு உதவி செய்தார். அந்த நிலைமையிலும் ஜெபிக்க, துதிக்க, ஸ்தோத்திரம் சொல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் ஜெப ஆவி எனக்கு தந்தார். நல்ல ஆண்டவர், அருமையான ஆண்டவர். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிற விதங்கள் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம், ஆகிலும் அல்லது ஆனாலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். பவுல் பயங்கரமாய் படித்தவர், அனுபவம் உள்ளவர், புத்திசாலி, ஞானி. ஆனால் கிறிஸ்துக்குள்ள வந்து கிறிஸ்துனால மறுபடியும் பிறந்தபடியால தன்னுடைய சொல்ற விதத்தை மாற்றிக்கொண்டார். எப்படி சொல்லுகிறார்? நான் இருக்கிறது தேவ கிருபையினால. இப்பதான் அதை எப்படி சொல்றார்? இயேசு கிறிஸ்து சந்தித்த பிறகுதான் இப்படி சொல்றார். இயேசு கிறிஸ்து சந்திக்கிறதுக்கு முன்னதாக நான் இருப்பது என் திறமை, என் சாமர்த்தியம், என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம். ஆனால் அந்த சிலுவை பாடு, சிலுவை, இயேசுவின் சிலுவை சந்தித்த பிறகு இங்க இருக்கிற எல்லாரும் சிலுவையை சந்தித்த ஊழியர்களாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டுடைய விருப்பம், சித்தம். அது சுலபம் அல்ல, ஈஸியானதல்ல, ஆனால் ஆசீர்வாதம் உள்ளது. நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. கிருபை பெற்ற அந்த பவுல் கிருபையை பற்றி சொல்லும் போது, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாயிருக்கவில்லை. வரிக்கை வர்றதும் ஒரு கிருபை தானோ தெரியல. வரிக்கை சாப்பிட்டு அப்புறம் கிருபை பற்றி தொடர்ந்து பேசுவோம். ஆண்டவருடைய கிருபையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் இந்த கிருபையை பற்றி சொல்லும்போது
8ஆம் வசனம் பாருங்க. அவள் இருந்த வீட்டில், லூக்கா 1:28, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, அவர் சொல்ற அந்த தேவதூதன் சொன்ன முதல் வார்த்தை, கிருபை பெற்றவரே வாழ்க. புதிய பாட்டினுடைய ஆரம்பத்தில், அதாவது இயேசு கிறிஸ்து பிறகு முன்னதாக, அந்த பெண்ணு கிருபை பெற்றவளே என்று சொல்லி தேவதூதன் வாழ்த்துகிறார். ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாருமே கிருபை பெற்றவர்கள். அந்த கிருபையை அவர் இலவசமாய் தந்திருக்கிறார். அதற்கு நம்ம எந்த காசு பணம் ஒண்ணுமே கொடுக்கல. கொடுத்தது எல்லாமே நம்முடைய சொந்த இருதயத்தையும் வாழ்க்கையை. அதனால இந்த 3 பாயிண்டுடைய அடிப்படையில் தான் இதை சிந்திக்கிறோம். ஒன்றாவதாக கிருபை தேவனிடத்திலிருந்து வருகிறது, தேவனுடையது. முதலாவதாக கிருபை தேவனுடையது, தேவனிடத்திலிருந்து வருகிறது. இரண்டாவதாக கிருபை விருதாவாய் கொடுக்கப்படவில்லை. கிருபை வேஸ்ட் பண்ணக்கூடாது, வீணாய் கொடுக்கப்படல. இரண்டாவதாக, முதலாவதாக கிருபை தேவனுடையது, தேவனிடத்திலிருந்து வருகிறது. இரண்டாவதாக கிருபை விருதாவாய் கொடுக்கப்படவில்லை, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. மூன்றாவதாக கிருபை இலவசமானது, அற்பமானதாய் நினைக்கக்கூடாது. நம்ம மனுஷர்களுக்கு ஒரு புத்தி இருக்கு, என்ன தெரியுங்களா? அற்பமா, இலவசமாய் வருகிறத அற்பமாய் எண்ணுகிறோம். காசு கொடுத்து வாங்கினா அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி, சும்மா கொடுத்தா அதுக்கு மதிப்பு இல்லை. அதனால கிருபையை என்னவா நினைக்கக்கூடாது? அற்பமாக, அனாவசியமாக. கிருபை தேவனுடையது, தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த புதிய வருஷத்திலேயும், எந்த வருஷத்திலேயும், ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 முடிய நமக்கு தேவை தேவ கிருபை. அதை அவர் கொடுக்க தயாராக இருக்கிறார். லூக்காவில் 1ஆம் அதிகாரத்தில் அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, தேவதூதன் அங்க பிரவேசித்து உள்ள வந்து, பரலோகத்திற்கிற தேவதூதன் மனுஷன் குடியிருக்கிற அந்த வீட்டுக்குள்ள வந்து கிருபை பெற்றவளே வாழ்க என்கிறார். இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் கிருபை பெற்றவர்கள் வாழ்ந்திருப்பீர்களாக. அல்லேலூயா. பலகீனங்கள் உண்டு, ஆனா பலகீனங்கள் மத்தியிலேயும் கிருபை, கிருபை, கிருபை. குறைவுகள் உண்டு, ஆனா குறைவுகள் மத்தியிலேயும் கிருபை. பலகீனம் உண்டு, குறைவுகள் உண்டு, அதன் மத்தியிலேயும் தேவ கிருபை நம்மை நடத்துகிறதாக்கும். பாவங்கள் உண்டு, பாவத்துக்கு மேலானது கிருபை. பாவத்தை கிருபை பாம்பு முழுங்குற மாதிரி முழுங்கிருமாக்கும். நீ எந்த பாவம் செய்திருந்தாலும் சரி, ஆண்டுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை விடுவீங்க. அந்த வார்த்தை சொன்ன உடனே உன்னை சுற்றி உன் மேலே உனக்குள்ள தேவ கிருபை வருகிறது காண முடியும். அநேகருடைய இந்துக்கள் சதி கொடுக்கிற சாட்சியில் அதை நான் பார்க்கிறேன். என் வாழ்க்கை, நான் இந்து குடும்பத்தில் பிறந்தவன் தான். கிருபை வந்தபோது என் வாழ்க்கை மாறின விதம். அதே போல் இந்துக்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்கள் அவங்களை கேட்டு பாருங்க, நீ எப்படிமா ரட்சிக்கப்பட்ட, எப்படியே ஐயா நீ ரட்சிக்கப்பட்ட கேட்டு பாருங்க. அவங்க சொல்ல சொல்ல உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆவி புல்லரிக்க ஆரம்பிக்குமாக்கும். ஏன்னா கிருபை, கிருபை வலிமை உள்ளது. கிருபை சாதாரணம் அல்ல, கிருபை தேவனுடையது. கிருபையிலே நாம் ஜீவிக்கிறோம், கிருபையிலே நாம் வாழ்கிறோம், கிருபையிலே நாம் ஊழியம் செய்கிறோம். கிருபை மாறாதது.
மாறாத அருமையான கிருபை. அதனாலதான் லூக்காவில் அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதுதான் முதல் தேவை. முதல் தேவை வரங்களோ வல்லமை அல்ல. முதல் தேவை வரங்களும் வல்லமையுள்ள ஆண்டவர் என்னோடு, அவரோடு நான், அவர் என்னோடு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமாங்க, யாரு கூட இயேசு இருக்கிறாரோ அந்த நபர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்கிற பாத்திரமாய் இருக்கிறார். உங்களால உங்க வாழ்க்கையை பார்த்து நிச்சயமாக இந்த ஆளை போல நான் மாறவன்னு விரும்புகள் இருந்திருப்பார்கள், இருக்கிறார்கள். காரணம் அது மாற்றுகிறது, வித்தியாசப்படுத்துகிறது. நஜாஃப் அப்படின்னு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் எனக்கு இருந்தார். இது துபாயில். நான் துபாயில் இருக்கிற காலங்களில் நஜாப் அப்படின்னு, அது முஸ்லீம் பேர். நஜாப்ங்கிறது முஸ்லீம் பேர். அவர் அந்த முஸ்லீம் ஃப்ரெண்டு வந்து எங்களை வீட்டுக்கு வருவார், சாப்பிடுவார். ஒரு குடும்பத்தில் ஒரு நபராக இருந்த ஈரான்லேருந்து வந்தவர், ஈரானி முஸ்லீம். பல வருஷங்கள், கிட்டத்தட்ட 15 வருஷங்கள். ஆனால் 15ஆவது வருஷனுடைய கடைசியில் ஊழியத்தை நான் புறப்படும் போது அவன் ஆச்சரியப்பட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு போறீங்களா? எப்படிங்க மனசு வந்தது? மனசு வரல, கிருபை வந்தது, மனசு வந்தது. கிருபை இல்லாமல் இருந்தாக்க இதைத்தான் கட்டிப்பிடிச்சிருந்திருப்பேன். எதைய? பணத்தையும் பதவியையும், இதைத்தான் கட்டிப்பிடிச்சிருந்திருப்பேன். கிருபை வந்ததுனால அது இடையில வந்தது, என்னை பிரித்தது. தேவனுக்காக கடந்த 45 வருஷங்களாய் வாழ ஊழியம் செய்ய இந்த அடிமைக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, என்ன வயசுள்ள அநேகர் பூமியில் இல்லைங்க. நான் ஆண்டவர் கேட்பேன், ஆண்டவர் ஏன் இன்னும் வச்சுருக்கீங்க? ஆண்டவர் சொல்கிற மாதிரி இருக்கும், கிழவா இரு. கிழவன் சொல்லலை, என்ன நான் கூட்டி சொல்கிறேன். ஆமாங்க, சரீரம் கிழட்டுத்தன்மை அடையலாம், ஆனால் ஆவி நிச்சயமா இல்லை, ஆத்துமா நிச்சயமா இல்லை. அதனால தான் தாவீது எழுதினார், நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சரீரத்தை சொல்லலை, ஏன்னா சரீரம் மண்ணோடு மண்ணாய் போயிடும். எதை சொல்லுகிறார்? என் ஆத்துமாவே. ஆத்மாவுக்கு அழிவு உங்களுக்கு தெரியுமா? ஒன்னு அது நரகத்தில் இருக்கும், இல்லைன்னாக்க தேவனோடு மோட்சத்தில் இருக்கும். ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. ஏன்னா ஆத்மா தேவன் தந்த ஆவி. ஆதாமை உண்டாக்கி அந்த மண்ணால் உருவான மனுஷனுக்குள்ள அந்த மனுஷன் எப்ப உயிரடைகிறான்? அவர் தம்முடைய ஆவியை ஊதின போது. அப்ப ஆத்மா யாருது? தேவனுடையது. அந்த ஆத்மா நம்மை ஆபரேட் பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மாவை கரைபடுத்த இந்த பிசாசானும் நம்முடைய சரீரத்தை உபயோகிக்கிற நோக்கம். எழுதி வச்சுங்க, நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவை கரைபடுத்த பிசாசானவன் என்ன பண்ணா? சரீரத்தை தூண்டி விடுகிறான். அது எந்த பாவமானாலும் சரி, சரீரத்தில் செய்கிற பாவம். முதல் சிந்தையில் அது வருகிறது. சிந்தையை சிந்திக்க சிந்திக்க அப்புறம் அது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. ஆகினால கிருபை. இந்த வருஷம் இந்த முதல் மாதத்தில் வந்திருக்கிற நாம் எல்லாரும், ஆண்டவரே, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் அத்தனையும் உமக்கே சொந்தம். கடந்த வருஷம் நாம் அதே தான் சொன்னோம், தொடர்ந்து சொல்லுவோம், தொடர்ந்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் ஒரு காலத்தில் இந்த சரீரத்துக்கு நான் அதிகாராக இருந்தேன், ஆனால் இப்போ நான் அல்ல, உம்முடைய ஆவியானவர்
பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய தேவரீர் இந்த சரீரத்துக்கு, இந்த ஆத்மாவுக்கு, இந்த ஆவிக்கு நீரே நீரே முழு ஃபுல் கண்ட்ரோல். அல்லேலூயா. ஆகையினால கிருபை தேவனுடையது முதலாவது. இரண்டாவது, கிருபை விருதாவாய் கொடுக்கப்படவில்லை. மூணாவது, கிருபை இலவசமாய் கொடுக்கப்படுகிறது, அற்பமானது அல்ல. அதனால அனாவசியமாய் கிருபையை நினைத்து விடக்கூடாது. இந்த காரியத்தை நீங்க கற்றுக்கொள்ள வேணும், நாம கற்றுக்கொள்ள வேணும், நம்மோடு இருக்கிறவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேணும். என்னுடைய பேத்திக்கு 13 வயசு. நேற்றுக்கு முந்தா நேற்று நினைக்கிறேன், கிருபையை பற்றி அவளுக்கு சொல்லிக் கொடுக்க. 84 வயதான நான் 13 வயதான அந்த பொண்ணுக்கு கிருபையை பற்றி சொல்லிக் கொடுக்க. அந்த பொண்ணு எவ்வளோ கருத்தாய் கவனமாய் கவனிச்சா தெரியுங்களா? உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? உங்க மனைவியை சொல்லிக் கொடுக்குறீங்களா? கிருபையினாலே மனைவியை நடத்துறீங்களா? மிரட்டல்னால மனைவி நடத்துறீங்களா? எதனால நடத்துறீங்க? ஏன் அப்படி சொல்றேன்னா, என் தமிழ்நாட்டு கல்ச்சர் பொண்டாட்டி அடக்கி வைடா இல்லையா? இப்படிதான். அதே சமயத்தில் அந்த பொண்ணு அவங்க வீட்டில் வரும்போது சொல்றாங்க, ரொம்ப ஒன்று அடங்கிடாதான்னு சொல்றதுக்கல்ல, அங்கேயே கிளாஷ் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் உண்மையை எப்படி இருக்க வேணும்? பைபிள் என்ன சொல்லியிருக்குது? கணவன் மனைவியை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? மனைவி கணவன் பற்றி என்ன சொல்லியிருக்கீங்க? கணவன் சபையை நேசிக்கிறது போல, இயேசு கிறிஸ்து சபையை நேசித்தது போல. அது பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டுங்க. இயேசுக்கு சபை எப்படி நேசித்தார்? தன்னுடைய சொந்த உயிரை கொடுத்து நேசித்தார். எப்போ? அந்த சபை பாவம் செய்து கொண்டிருக்கும் போது, பரிசுத்தமா இருக்கும் போது அல்ல. அந்த சபை மக்கள் பாவத்தில் இருக்கும் போது, நாம் பாவிகளா இருக்கும் போது வசனமே இருக்கிறது, நாம் பாவிகளா இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். நீதிமான் காணுபவர்கள் அல்ல. ஆகையினால குற்றத்தை நாம் முதல்ல வைக்காதபடிக்கு கிருபையை முதலில் வைப்போம். நம்ம பிள்ளைகளை நேசிக்க, நம்முடைய மனைவியை நேசிக்க, நம்ம விரும்பாத உறவினர்கள், நிச்சயம் உங்களுக்கு யாராவது விரும்பாத உறவினர்கள் இருப்பார்கள். வெறுக்கிற விரும்பாத அந்த ஆளையை பார்க்கவே கூடாது. அப்படி சிலர் இருப்பாங்க. அவர்களை நேசிக்க தேவை கிருபை. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல இங்க இருக்கிற நம்ம அத்தனை பேரும் பரிசுத்தாவின் மூலமாக அந்த கிருபையை அனுபவிக்க, அந்த கிருபையில நடக்க, அந்த பரிசுத்தாவியான அந்த கிருபை தாராளமாய் ஏராளமாய் கொடுக்க, அதன் விளைவாக நம்முடைய ஆத்துமா துள்ளி குதித்து அவருக்காக பணிவிடை செய்ய தொடர்ந்து இந்த மாறாத தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒவ்வொரு நிருபங்களுடைய நிருபம்னாக்க லெட்டர், ஒவ்வொரு நிருபம் முடிக்கும் போது, ஆரம்பிக்கும் போதும் சரி முடிக்கும் போதும் பவுல் இப்படித்தான் எழுதுவார். 1 கொரிந்தியர் 16:23 பாருங்க. 16:23, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இதுதான் ஆரம்பத்தில், இதுதான் முடிவில். யோவான்ல ஒரு வசனம் ஞாபகம் வந்ததுன்னா அதை பார்க்க விரும்புகிறேன். யோவான் 1-ம் அதிகாரம்
17ஆம் வசனத்தில் எப்படி எனில் அல்லது என்ன விஷயம் யாதெனில் எப்படி எனில் என்ன என்ன காரியம் என்றால் நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் வந்தது. பாருங்க, அங்க கம்பேரிஷன், அங்க கம்பேர் பண்ணுகிறார். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலம் வந்தது. அடுத்தது பாருங்க, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தது. முக்கியமான ஸ்டேட்மெண்டாக, ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தபோது அல்லது மரியாள் வயிற்று மூலமாக பூமிக்கு வந்தபோது வெறுங்கையோட வரல. நம்ம எல்லாருக்கும் தேவையான அளவுள்ள கிருபையோடு வந்திருக்கிறார். என்னுடைய அனுபவம், கிருபையை உதாசீனம் பண்ண முடியும், அதே கிருபையை பெருக்கவும் முடியும், கூடுதல் பண்ணவும் முடியும். அந்த கிருபையின் அளவை குறைக்கவும் முடியும். எப்படி? கீழ்ப்படியாமையினால, பாவத்தினால, அவிசுவாசத்தினால அந்த கிருபையை குறைக்கவும் முடியும். கீழ்ப்படிந்து ஜெபம் செய்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து நம்ம பெற்ற கிருபையை விரிவாக்கவும் முடியும். கிருபை விரிவாக்கும் போது, கிருபை உங்களுக்கு விரிவாகும் போது உங்களுடைய வாழ்க்கை விரிவாகும், உங்களுடைய எல்லை விரிவாகும், உங்களுடைய ஊழியம் விரிவாகும். நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஊராகிய ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் போவீங்களாக்கும். காரணம், கிருபை விரிவாகமாக்குறது. நான் முதல் கனடா நாட்டில் இறங்க போகுது, பிளேனை விட்டு இறங்கின போது நான் நினைச்சேன், உதவாக்கரையாயிருந்த என்னை கனடாவில் பிளேனை விட்டு இறங்கும்போது உதவாக்கரையாயிருந்த என்னை எப்படி ஐயா இந்த நாளுக்கு கொண்டு வந்தீங்க? அது மாத்திரமல்ல, அந்த கனடாவும் அமெரிக்கா நாட்டை நான் பார்த்தபோது எனக்குள்ள வந்த ஆசை என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு ஒரு சொந்த பிளேன் கொடுத்தீங்கன்னா என் சபையில் இருக்கிற எல்லா பாஸ்டர்களையும் ஏற்றி கொண்டு வந்து இறக்கி பாருங்கய்யா. அப்படி ஒரு ஆசை. ஏன்னா பார்க்க வேண்டியது. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த அமெரிக்க நாடு, அதாவது ஆரம்பத்தில் ஃபோர்ஃபாதர்ஸ் அந்த நாட்டை உருவாக்கினவர்கள் தேவனுடைய தாசர்கள். இந்த நாட்டை நாங்கள் கிறிஸ்துவ நாடாக, கிறிஸ்து சொன்ன உபதேச வழியாக நடத்துவோன்னு அவங்க செய்ததுனால தான் அந்த நாட்டை ஆண்டவர் எடுத்து வைக்க ஆரம்பித்தார். காரணம் பணம் அல்ல. நம்ம நினச்சிக்கிறோம் பணம் இருக்கிறதுனால தான். பணம் அல்ல முக்கியம். முக்கியம் தேவனும் அவருடைய கிருபையும். இந்த வருஷத்தில் அந்த கிருபை பெற்றோளாக, அனுபவிக்கிறவளாக கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய ஆவியில் ஒரு சேலஞ்சு கொடுப்பாராக. உங்கள் ஆவியில் ஒரு பயங்கரமான சேலஞ்ச். அந்த சேலஞ்சை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆவியானுடைய உதவியினால இந்த வருஷம் முழுவதும் நீங்க எங்க போனாலும், என்ன செய்தாலும், எதை பேசினாலும், எழுதினாலும் கிருபை பெற்றதாக. ஹல்லேலூயா. என்னுடைய பேத்தி பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அதே பொண்ணு இன்னொரு கேள்வி கேட்டோம். கிரண்பான்னா தாத்தா, கேம்பா, நான் எப்படி கிறிஸ்துவனாகிறது அப்படி? ஓ, ஓகே. யோவான் 1:12 நிறைய பேர் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. அவருடைய நாமத்தின் மேல், இயேசுனுடைய நாமத்தின் மேல், உயிர்த்தெழுந்த தேவனுடைய நாமத்தின் மேல், அவருடைய நாமத்தின் மேல் பாவத்தை தோற்கடித்து பிசாசை ஜெயித்து
வெற்றி கண்ட அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம், அத்தாரிட்டி, பவர், அதிகாரம். ஞானஸ்நானம் அல்ல, ஞானஸ்நானத்தின் மூலமா அல்ல தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவது. ராபோதம் எடுக்கிற மூலம் அல்ல தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவது. தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு சிம்பிள் விசுவாசம். யார் மேல? இயேசு கிறிஸ்து மேல. அந்த விசுவாசத்தை வைத்து அவர் என்னுடைய இரட்சகர் என்று, அந்த இயேசு என்னுடைய ஆண்டவர் என்று யாரெல்லாம், எந்த பொண்ணு, எந்த பையன், எந்த பொண்ணு பையன் நான் சொல்லும்போது எத்தனை வயசுல ரட்சிக்கப்படலாங்க? 30 வயசுலையா? 35லயா? எத்தனை வயசுல ரட்சிக்கப்படலாம்? 10 வயசுல ரட்சிக்கப்பட முடியாது. சரியா 27 வயசு ஆனா ரட்சிக்கப்படும். 5 வயசுல ரட்சிக்கப்பட முடியாது. சரியா 40 வயசு ஆனா ரட்சிக்கப்படலாம். நீங்க இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா? எத்தனை வயசுல ரட்சிக்கப்படலாம்? வயசான ஒரு எப்படி ஒரு பருவம் வரணுங்க. ஒரு 18 வயசான ரட்சிக்கப்படுறது. அதுக்கு முன்னாடி செத்தா, 18 வயசுக்கு முன்னாடி செத்து போனா எங்க போவான் அந்த பையன், அந்த பொண்ணு? தேவனோடு இருக்குன்னு என்ன வேணும்? அந்த பையனு பொண்ணு என்ன வேணும்? ரட்சிக்கப்பட வேணும். ரட்சிப்பு கிருபையினாலே வருகிறது. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் நான் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் டச் பண்ணியிருக்கிறேன். உண்மையான உங்க கணக்கு பிறகு எத்தனை வயசில் ரசிக்கப்படலாம்? ஏன்னாக்கா நிறைய சபைகள் ராபோனுக்கு ஒரு வயசு வச்சிருப்பாங்க தெரியுமா? ஞானஸ்தானத்துக்கு ஒரு வயசு வச்சிருக்காங்க தெரியுமா? இப்போ ரட்சிப்புக்கு என்ன வயசு? நீங்க சொல்றது நல்லா தான் இருக்கு. அதை விட அந்த பையன், அந்த பொண்ணு, டேடி எனக்கு இயேசு வேணும் டேடின்னு சொன்ன போதும். அந்த பையன், அந்த பொண்ணு என்ன சொன்ன போதும்? எனக்கு இயேசு வேணும். இயேசு எப்படி வருவார் தெரியுமா? கிருபையின் மூலம். நான் ரட்சிக்கப்பட்ட எப்ப தெரியுங்களா? 13 வயசுல. 13வது வயதில் முதல் அந்த சபைக்கு நாங்கள் போயிருந்த போது அந்த பாஸ்டர் சிம்பிள் சாதாரண பாஸ்டர், கிராம சபை, நிறைய கூட்டமெல்லாம் இல்லை, ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க. அதிகமானவர் படிக்காதவங்க. அந்த பாஸ்டருக்கும் பெரிய படிப்பு கிடையாது. அவர் மந்திரவாதியாக இருந்தவர், அவனாசியில் மந்திரவாதியாக இருந்தவர். ஆண்டவர் தொட்டதன் விளைவாக அந்த மந்திரவாத தொழிலை விட்டுட்டு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ஜெபித்தார். ஆண்டவரே நமக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன், எங்கே போகட்டும் விரும்பணும். ஆண்டவர் அனுப்பின இடம் தெரியுமா? நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள கூடலூர் கேள்விப்பட்டீங்களா? கூடலூருங்கிற அந்த தாலுக்கா சேர்ந்த ஒரு சின்ன கிராமம். அங்கே தான் ஊழியத்துக்கு வந்தார். அவர் அற்பமாக எண்ணினார்கள் அநேகர். பெரியமானவர்களே, இப்போ நான் சொல்றது கேளுங்க. அந்த பாஸ்டரை அநேகர் அற்பமாக, அனாவசியமாக நடத்தினார்கள், எண்ணினார்கள். அந்த பாஸ்டர் மூலமாக நாங்கள், அதாவது என்ஐசி போல ஒரு 25 வாலிபர்கள் அந்த சபையில் இருந்தோம். அந்த 25 பேரும், அந்த 25 பேரையும் அந்த பாஸ்டர் ஆண்டக்குள்ள நடத்தினார். நான் துபாய் போயிட்டு, அமெரிக்கா போயிட்டு திரும்பி வந்து விசாரித்தேன். அந்த சபையில் இந்த 25 வாலிபர்கள் எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. 25 பேர் ஊழியத்தில் இருக்காங்க.
அதே ஆண்டவர் இப்போ உன்னோடு இருக்கிறார், உனக்குள் இருக்கிறார், உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். பேசும் தெய்வம், பேசாத கல்லோ மரமோ அல்ல. அவர் பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம். பாடுங்க பாடுங்க, நல்லா சந்தோஷமா பாடுறீங்களா? நீ என்னை வளர்த்தவர், நீ என்னை படைத்தவர், நீ என்னை வளர்த்தவர், நீர் என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி நீர். இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தேவோ நீர். பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தேவோ நீர். இந்த பாட்டை நான் பாடும்போது நினைப்பேன், ஆண்டவரே யார் ஆண்டவர் இந்த பாட்டை எழுதினது? அருமையான வார்த்தைகள், ஆச்சரியமான வார்த்தைகள், திரும்ப திரும்ப பாட சொல்லும் வார்த்தைகள். எல்லா பாடலும் இப்படி இல்லை, சில பாடல்கள் திரும்ப பாட விருப்பம் இருக்காது. ஆனா இந்த பாடல் அப்படி இல்லை, திரும்ப திரும்ப பாட, நீங்க பாட பாட உங்க உள்ளம் உருவமாகும், கண்ணீர் வரும். ஆமையா, அப்படிப்பட்ட அற்பமான தெய்வம், அற்பமான மனுஷன் என்னை நீ தெரிந்து கொண்டீர். எத்தனை பாவங்களை செய்தேன் ஐயா, ஆனால் அதை எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு என்னை ஏற்றுக்கொண்டீர். அந்த ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தாவின் மூலமாய் இங்கே இப்போ அசைவாடுகிறார் என்று நான் நம்புகிறேன், நிரப்புகிறார் என்று நான் நம்புகிறேன், தொடுகிறார் என்று நம்புகிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறார் நம்புகிறேன். சோர்ந்து போன உள்ளம், சோர்ந்து போனவங்களுடைய ஆவியில ஒரு பலன் வரும் என்று அந்த ஆவியான மூலமாக, மனுஷனுடைய வார்த்தையினால் அல்ல, பரிசுத்தாவினுடைய நிறைவினால தொடுதலினால அந்த பலன் உங்களுக்கு வரும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் மன்றாடுகிறேன், வேண்டுகிறேன், விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ் ஆமையா, நீங்களும் நானும் சாதாரண தெய்வத்தால் அழைக்கப்படலை, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வலோகாதிபதிகளால அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தான் நம்மை போஷிக்கிறார், அவர் தான் நம்மை பாதுகாக்கிறார், அவர் தான் நம்மை அனுப்பியிருக்கிறார். அவருடைய நாமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த ராஜமாணிக டிஎம்கே ராஜமாணிக பல வருஷங்களுக்கு முன்னதாக ராஜமாணிக சொல்லி ஒருத்தர் டிஎம்பில் இருந்தார் சத்தியமங்கலத்தில். இப்போ நாங்கள் புதுசாக சத்தியமங்கலத்தை குடியேறோம். அங்கே மிஷன் பங்களா இருந்தது. அது என்னமோ ஆண்டவர் எங்களை அந்த பங்களாவில் குடியேறும்படி, நான் பைபிள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நினைப்பேன், பைபிள் ஸ்கூல் முடிச்சுட்டு எங்கே போகிறது, எப்படி போகிறது, என்ன, எனக்குன்னு சொந்த வீடு கிடையாது, எனக்குன்னு பூமி கிடையாது, எனக்குன்னு ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் ஒரு எண்ணம் வரும், அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கிராஜுவேஷன் முடிஞ்சது. கிராஜுவேஷன் முடிஞ்ச அன்றைக்கு இந்த இதெல்லாம் கவுனெல்லாம் போட்டிருப்பாங்க தெரியுங்களா, கிராஜுவேஷன் இந்த க்ரௌன் எல்லாம் வச்சு பெரிய ராஜா மாதிரிலாம் பண்ணி விட்டு, அப்போது சத்தியமாக ஒருத்தர் வந்து வெள்ளக்கார், அவர் பேர் செங்கிலர், கேள்விப்பட்டிருங்களா தெரியாது, மேட்டூரில் வந்திருக்கிறார். அந்த செங்கிலர் சொல்கிறார்,
ராஜா சொல்றாரு யாரு அப்படின்னு என்கிட்ட கேட்கிறார். என்ன விஷயங்கள்? இல்லை, அவரை பார்க்கணும். நான் தானுங்க. சத்தியமங்கலத்தில் நீங்கள் இந்தியாவுக்கு போனீங்கன்னா, சத்தியமங்கலத்துக்கு போனீங்கன்னா அங்கே சேஜ் மிஷனுடைய பங்களா இருக்கு, அங்கே நீங்கள் தங்கலாம். நான் ஸ்டூடெண்ட் இருக்கப்போ என்ன நினச்சிட்டு இருந்தேன், வீடு இல்லை, குடியிருக்க இடம் இல்லை, வீடு வாடகை வீட்டுக்கு தான் போகணும். இப்போ என்ன சொல்கிறாரு இவர், சத்தியமாக இருக்கிற பங்களோ. அந்த பங்களா எத்தனை ரூமுக்கு தெரியுமா? 11 ரூம் இருக்கு, 3 பெட்ரூம், 4 பாத்ரூம். எத்தனை பாத்ரூம்ல போகிறது? ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் பாத்ரூம், அது இல்லாத எக்ஸ்ட்ரா ஒன்று. நான் அது எதுக்கு சொல்லணும் தெரியுமா? கிருபை வரும்போது, நீ கிருபையில் இருக்கும்போது, தேவ கிருபை அனாவசியம் அல்ல, தேவ கிருபை அற்பமான அல்ல, அது உன்னை கனப்படுத்துகிறது, அது உன்னை உயர்த்துகிறது. தேவ கிருபையினாலே நீ அற்பமானவனாய் இருந்தாலும் ஆச்சரியமானவனாய் மாற்றுவது அந்த தேவ கிருபை. ஆச்சரியமா இருக்குங்க இவரை பார்த்தா. ஒரு காலத்தில் இப்படி இருந்தார். எஸ், ராஜா சொல்லாஜா, நான் ஒரு நாளைக்கு 15 சிகரெட் குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ எந்த சிகரெட்டும் கிடையாது. கடந்த 40 வருஷம் அவரா இவரு, அவர் தான் இவர், இவர் தான் அவரு, அவர் தான் இவரு. உண்மைதானுங்க. இயேசு வர்றதுக்கு முன்னாடி கிபி கிமு, உங்க வாழ்க்கையில கிபி கிமு. நான் கிறிஸ்துக்கு முன்னாடி, நான் கிறிஸ்துக்கு பின்னாடி. பின்னாடி கிறிஸ்துக்கு பின்னாடி இல்ல, அவர் வந்த பிறகு நிச்சயம் மாற்றம். அதனாலதான் 2 கொரிந்தியர் 5:17 எழுதினார், பவுல் எழுதினார். என்னன்னு, ஒருவன் கிறிஸ்துவில் இருந்தால் சொல்லுங்கய்யா, பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதை நீங்க தியானிங்க. பழையவர்கள் ஒழிந்து போயின, அதை தியானிங்க. சும்மா சொன்னா அது போதாது, அதனுடைய ஜூஸ் எடுக்க முடியாது இல்லைங்களா? எந்த ஒரு வசனத்தையும் ஜூஸ் எடுக்கணும், எந்த ஒரு பழத்திலிருந்து அந்த ஜூஸ் எடுக்கணும். அப்பதான் அந்த பழத்தினுடைய ருசி என்னன்னு. ஆப்பிள் அதனுடைய ஜூஸ், ஆரஞ்சு அதனுடைய ஜூஸ், அதுபோல ஒவ்வொரு வசனத்துக்கு அது ஜூஸ் பிழிய தெரியும்யா. நீங்க ஜூஸ் பிழிய தெரிந்து கொண்டால் உங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுவார். அந்த கூட்டத்துக்கு நீங்க ஜூஸ் பிழிஞ்சு, இந்த வசனத்தில் இந்த ஜூஸ் பிழிஞ்சு பிழிஞ்சு குடிப்பீங்க. அந்த சபை மக்கள் குடித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தேவனுக்கு மகிமை சேர்ப்பார்கள். அதுக்கு காரணம் நீங்க தாங்க பாஸ்டர். யூ ஆர் த ஒன், யூ ஆர் த ஒன், யூ ஆர் ஸ்பெஷல் in front of God, before God, you are special. தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள், they are special, very very special. Yes. இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15, 2 கொரிந்தியர் 15. அதாவது பால் இம்மைக்காக மட்டும் நம்ம 15:19 15:19 ரொம்ப முக்கியமான வசனங்க ஐயா.
15-19. ஆமாம், கரெக்ட். 15-19 பாருங்க. ரொம்ப பவுல் எத்தனையோ காரியங்களை ரெவலேஷனாக எழுதியிருக்கிறார், வெளிப்படுத்துதலோடு. அதே சமயத்தில் இந்த வார்த்தையும் அவர் எழுதுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்து மேல நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால். இம்மைக்காக மாத்திரம்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றாரு? நீங்க எங்க சர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்க எங்க சர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்கு பணம் வரும். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இம்மைக்காக கூப்பிடுறீங்க. அதே மாதிரி அவங்க வருவாங்க, கிடைக்காத போது போயிடுவாங்க. நிறைய பேர் போயிடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இம்மைக்காக வந்தவர்கள் அவர். அதனால தான் பவுல் இது எழுதுகிறார். ஸோ போதகர்களாகிய நாம், நம்முடைய விசுவாசிகள் இம்மைக்காக வந்தவர்களா அல்லது மறுமையும் சேர்ந்து, இம்மையும் சேர்ந்து மறுமையும் சேர்ந்து மறுமைக்காக வாழ்கிறா என்பதை நிர்ணயம் பண்ணுவது போதகர்களாகி உங்களுடைய கடமை என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், எச்சரிக்கிறேன். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்து மேல் நம்பிக்கையுள்ளா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். இங்கிலீஷில் சொன்னா வெரி வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் பவுல் எழுதுகிறார். பவுல் எழுதும் நிருபங்கள் ஏராளம். அத்தனை நிருபங்களிலேயும் இதையும் அவர் சேர்ந்து எழுதுகிறார். ஏன்னாக்கா ஆண்டவர் கேட்பார் பவுல, நிருபங்கள் எழுதினியல்ல, எச்சரித்தாயா, எச்சரிப்பு கொடுத்தாயா? இந்த வசனம் என்ன? எச்சரிப்பு. பவுல் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு. அதனால போதகர்களாகிய நாம் நம்முடைய சபையில் இருக்கிறவர்களுக்கு இந்த எச்சரிப்பை கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இம்மைக்காக மாத்திரம் கூப்பிடாதீங்க. சர்ச்சுக்கு வாங்க, வியாதி சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதோடு கூட வியாதி சுகமாகும். அதோடு கூட நீ இயேசுவை நம்பினால் உன் பாவத்திலிருந்து அவனை விடுதலை பண்ணுவார். வியாதி இந்த மாத்திரமல்ல, உன்னுடைய பாவத்திலிருந்து இயேசு விடுதலை பண்ணுவார். அந்த இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள். 1-to-1 evangelism பெஸ்ட் 1-to-1 evangelism பெஸ்ட் சாப்டர் என்ன தெரியுங்களா? யோவான் 4 நினைக்கிறேன். சமாரிய ஸ்திரீ, இயேசு கிறிஸ்து போறார், படிச்சிருக்கீங்களா? கிணத்தண்ட உட்கார்றார். அங்க அந்த ஸ்திரீ வராங்க. எப்பேற்பட்ட ஸ்திரீ? பாவம் நிறைந்த கொடுமையான ஸ்திரீ. 5 புருஷர்கள் இருந்தது, வந்துட்டு போனது, அது அங்க எழுதப்படலை. இருந்து இவனுக்கு 2 பேர் கொட்டிட்டான், சொந்த பொண்டாட்டி விட்டு போட்டு அங்கே போய் சேர்ந்துட்டான்னு. ஆனா இயேசு என்ன பண்றார்? அந்த ஸ்திரீயை நீ அதே அதிகாரத்தில் கீழே அந்த கீழே படிச்சு பாருங்க. அவளாலே அநேக ரட்சிக்கப்படுகிறார்கள். ஒரு பாவி, ஒரு விபச்சார ஸ்திரீ, ஒரு மோசமான ஸ்திரீயின் மூலமாக அவ இயேசுவை சந்தித்ததுனால அருமையான இவாஞ்சலிஸ்டாய் மாறுகிறான். நீங்களும் நானும் அப்படிதான். இயேசுவை சந்தித்த பிறகு நம்ம சும்மா இருக்க மாட்டோம். இவாஞ்சலிஸ்டா இருப்போம், பிரசங்கியாரா இருப்போம், தீர்க்கதரிசனம் சொல்லுவோம், பாட்டு பாடுவோம். அவர் நமக்கு வரங்களை வாரி அள்ளி கொடுப்பார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்னங்க? 9 கனிகள், 9 வரங்கள். எனக்கு ஒருவர் தெரியும், சிறுமுகையில். அவர் இப்போ இருக்கிறாரா இல்லைன்னு தெரியல. ஆனால் அந்த சகோதரர் எங்க பந்தி விசாரிக்க போனாலும் அந்த சகோதரன், ஆனால் அந்த ஆள் சாதாரண இல்லை, குவைத்துக்கு போய் அவர் 2 வெல்டர் நினைக்கிறார், பல ஆயிரங்கள் சம்பாதிச்சு வந்தவர் ஆகும்.
எந்த பந்தியிலையும் காத்துட்டு இருப்பாரு. எது எனக்கு தெரியுமா? இலை எடுக்கிறதுக்கு. இலை எடுக்க தெரியுமா உங்களுக்கு? இலையில சாப்பிட தெரியும், எடுக்க தெரியும். ஐயா, இலையில சாப்பிடுறது எப்படி ஆசீர்வாதமோ அதே மாதிரி மற்றவங்க சாப்பிட்ட இலை எடுக்கிறதும் ஆசீர்வாதமாகும். அதுக்காகத்தான் ஆண்டவர் கால்களை கழுகினாராக்கும். தம்முடைய சீசருடைய கால்களை கழுவி இதே மாதிரி நீங்க செய்யுங்க. நான் ஒரு சபையில் இருந்தேன், ஆரம்பத்தில் ஒரு சபையில் இருந்தேன். அந்த சபையில் கால்களை தான் லாபம் கொடுப்பாங்க. ரொம்ப விமர்சையாக ரொம்ப அருமையாக நடந்துட்டு இருந்தது. கால் கழுவி தான் ராபோஜனம். அது ராபம் பகல் கொடுக்க மாட்டாங்க, ராத்திரி, சனிக்கிழமை ராத்திரி தான் கால் கழுவி. அப்புறம் ஒரு சம்பவம் வந்தது. இந்த குறிப்பிட்ட அம்மாவுக்கு அந்த அம்மாவை பிடிக்கல. ஸோ இந்த அம்மாவுக்கு தான் அந்த எந்த அம்மா பிடிக்கலையோ அந்த அம்மா கால்களை கழுகுற மாதிரி நிலைமை உருவாயிடுச்சு. நீங்கள் செய்து பாருங்க. சில சமயத்தில் நீங்கள் என்ன விரும்பாமல் இருக்கீங்களோ அல்லது என்னத்தை விருக்கிறீங்க அதே அந்த நபரே வந்து பிரதர் அப்படின்னு கை கொடுப்பாரு. நாசமாக போனவனேன்னு மனசுக்குள்ள. ஸோ இந்த அம்மாவுக்கு கால் கழுகிறது அந்த நம்ம பிடிக்காது. சரி, பாஸ்டர் சொல்கிறேன், சரிங்க ஐயா நான் கழுகிடுறேன். நல்ல தண்ணி கொதிக்க வச்சு நடந்த சமங்க அந்த அம்மா காலில் ஊற்றி விட்டாங்க. அன்றைக்கு ராபோஜனமே குட்டிச்சோரம் ஆகி போச்சு. அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணி அது பெருசாகி இந்த அம்மாவுக்கு ஒரு கூட்டம் பேர், அந்த அம்மாவுக்கு ஒரு கூட்டம் பேர் சப்போர்ட். நடுவில் பாஸ்ட் முழிக்கிறார், என்ன பண்றது தெரியாது. அதோட கால் கழுவ கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை வேண்டாம். உங்க சபையில் கால் கழுகுறீங்களா? ஐயா, குறைஞ்சபட்சம் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா உங்கள் அம்மானா உங்கள் அம்மா இல்லை, உங்கள் ஒய்ஃப் காலை கழுகுங்க. பக்கத்தில் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஏன்னா வந்துருச்சு இதனால தான் அந்த பாசபிள் போகாதே நான் சொல்லிட்டே இருக்கேன். அருமையானவர்களே, இந்த ஆண்டுகிட்ட வந்து மேன்மை என்ன என்று சொல்லிக் கொடுக்கிறவர், தாழ்மை என்ன என்று சொல்லிக் கொடுக்கிறவர். எப்படி மேன்மையாயிருப்பது, எப்படி தாழ்மையாயிருப்பது. அல்லேலூயா. இன்னொரு சின்ன அனுபவ சாட்சி சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்தியாவில் இருக்கும்போது நான் ஏழை குடும்பத்தில் பிறந்து சரியான வசதி இல்லாத நிலைமையில் துபாய்க்கு போனேன். அண்ணா என்னை கொண்டு போனார், எங்கள் அண்ணா. அங்கே போய் படித்து நல்ல வசதியாகி ஓரளவு பணம் என்ன வசதி என்னன்று துபாயில் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏழ்மையாக இருந்தேன். அங்கே வசதிகளை துபாய் போன பிறகு 15 வருஷத்துக்கு பிறகு நல்ல வசதிகளாக மாறிட்டேன். அப்புறம் ஆண்டவரனை ஊழியத்துக்கு அழைச்சார். எனக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஏழையா இருந்தோம், இப்போ பணக்காரன் ஆயிட்டோம். இப்போ நீ ஊழியத்துக்கு போனோம், எல்லாரும் சொல்லபடி கேட்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கனடாவில் இருக்கிற பால் காலேஜ் போறதுக்கு அனுமதிச்சார். இன்னும் சந்தோஷம் கூட்டிடுச்சு. ஏழையா இருந்தேன், துபாயில் வந்து பணக்காரனான, இப்போ கனடா போயிட்டேன். எல்லாரும் ஆண்டுகிட்ட வாங்க, நீங்களும் இதே மாதிரி வந்து அமெரிக்கா போயிடுவீங்க. ஏங்க
அப்படின்னு சொல்லலாம். கனடாவுக்கு போன பிறகு முதல் வருஷம் ஸ்டூடெண்ட், நீ 2வது வருஷம், முதல் வருஷம் இந்த நாங்கள் பணம் கட்டி தான் படித்தோம். 2வது வருஷத்துக்கு பணம் இல்லை. அப்போ ஃபாரின்லேருந்து வந்த கனடாவுக்கு ஃபாரின்லேருந்து வந்த ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ், அதில் நான் ஒருத்தன். அந்த 25 ஸ்டூடெண்ட்டுக்கு 24 பேருக்கு அந்த பைபிள் காலேஜ் இருக்கிற அந்த அவர் வேலை போட்டு கொடுக்குறவர், அந்த 24 பேருக்கு ஒருத்தன் ஆஃபீஸில், ஒருத்தன் பெயிண்டரு, அப்படி 24 பேருக்கு வேலை போட்டு கொடு. நான் 25வது ஆள். ஏன் உனக்கு என்னப்பா வேலை தெரியும்னு கேட்டார். நான் IBM இன்ஜினியருங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்க, அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் நினச்சிட்டேன், அப்படிங்க இப்படின்னு சொன்னதுனால அவர் எனக்கும் அப்படிங்க இப்படின்னு வேலை போட்டு கொடுப்பாரு அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். சரி, 1 வாரம் ஆகிட்டுனார். சரி, 1 வாரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அங்கே போய் வீட்டில் போய் ஜெபம், ஆண்டவரே நான் அப்படிங்க இப்படிங்க மாதிரி ஆகணும், அந்த மாதிரி வேலை கிடைக்கணும் அப்படின்னு பயங்கரமான ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். துதி ஸ்தோத்திரங்கள்லாம் முழங்காலில் பண்ணி கடைசியில் 1 வாரம் கழிச்சு அவர் கூப்பிட்றாரு என்னைய, அந்த வெள்ளக்காரன் கெனடியன். நான் போய் நிற்கிறேன். நான் தான் என்ன ஜெபம் பண்ணிட்டுருக்கேங்க, அப்படிங்க இப்படிங்க ஆகணும். அவர் சொல்கிறார், எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுத்துட்டேன், ஒரே ஒரு வேலை இருக்குது, அது நீ செய்வியா செய்ய மாட்டேன்னு தெரியல. எனக்கு அப்போவே வயிற்று கலக்கிறதா இருக்கு. என்ன வேலைங்க? இங்கே ஒரு 100 பாத்ரூம் இருக்கு, எல்லாம் கழுகணும். நடந்து சொல்லுங்க ஐயா, கதையெல்லாம். எனக்கு வந்த கோபம், இவன் வெள்ளக்காரன், நான் கருப்பு மனுஷன், அதனாலதான் இப்படி சொல்றான் அப்படின்னு மனசுகளை நினைச்சிட்டு வீட்டுக்கு போய் ஒய்ஃபு கிட்ட, புறப்படு மறுபடியும் துபாய்க்கு போகலாம். ஏங்க என்ன ஆச்சு? 1 வருஷம் நல்லா தானே இருந்தீங்க, இப்போ என்ன ஆச்சு? என்ன வேலை கொடுக்குறாரு தெரியுமா? என்ன வேலை கொடுக்குறாரு? அங்கே இருக்கிற 100 கக்கூசு கழுவி சொல்றாரு. அப்போத்தான் நான் படித்தேன் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். நான் படிச்சிருக்கீங்களா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் பயங்கரமான அதிகாரமாகும். இயேசு கிறிஸ்து பற்றி அவர் எப்படி தம்மை தாமே தாழ்த்தி வசங்க அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அந்த வெள்ளக்காரன் அந்த கக்கூசு கழுகுறதுக்கு அந்த பிரஷும் அந்த கப்பும் கொடுத்த போது, ஓஹோ, துபாய் என்ஜினியருக்கு இதுதான். ஆண்டவர் கிருபை கொடுத்தார். கிட்டத்தட்ட 5 வருஷம் அந்த பாத்ரூம் கழுகிற ஆண்டவனுக்கு கிருபை கொடுத்தாராகும். மேலே உயர்ந்திருக்கு மாத்திரமல்ல, கீழே தாழ்ந்திருக்கவும் கிருபை கொடுக்கிற அற்புதமான ஆண்டவர். அவர் தேவாதி தேவன். இயேசு கிறிஸ்து யார்? தேவாதி தேவன். மனுஷ ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் தன்னைத்தானே தாழ்த்தி சீசருடைய காலை கழுவி. அப்படி சில சூழ்நிலைகளுக்கு வரும். இதுவரை வரலன்னா இந்த வருஷம் வரலாம். கிருபை, ஆண்டவரே உமது கிருபை என்னை விட்டு நான் விலகாதபடி நீ எனக்கு மேலே கொடுத்தாலும் கீழே கொடுத்தாலும் நான் பின் செல்ல மாட்டேன். இங்கிலீஷில் நோ டர்னிங் பேக். துபாயில் இருக்கும்போது நான் ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அப்போ நான் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே என்னுடைய ஒரே ஜெபம், நான் சாக வரும் ஊழியம் பண்ணணும், நோ டர்னிங் பேக், திரும்பி போகக்கூடாது. அந்த வார்த்தையை நான் சொல்லி ஜெபிச்சது
ஒரு சில மாதங்கள் என்ன வருது? ஓ அப்படியா, சரி, கழுகு பாத்ரூம். ஆண்டு கிருவியினால அந்த காலேஜில் இருக்கிற காம்பஸில் இருக்கிற அத்தனை பாத்ரூம் கழுக தேவனுக்கு உதவிச்சார். அந்த சம்பவத்தை வெக்கப்படாமல் நாங்கள் உங்ககிட்ட சொல்றதுக்கும் தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதை நான் மறைக்கவில்லை, என்று உயர்வை மாத்திரம் நான் சொல்லல, எப்படி நான் தாழ்த்தப்பட்டேன் என்பதையும் சொல்லுகிறேன். உயர்ந்திருக்கவும் கிருபை வேணும், தாழ்ந்திருக்கவும் கிருபை வேணுமாகும். என் ஆண்டவர் அதை கொடுக்கிற அற்புதமான ஆண்டவராகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய கிருபைகளை ஏராளமாக தாராளமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. உங்கள் ஊழியத்துக்கு கொடுப்பாராக, குடும்பத்துக்கு கொடுப்பாராக. இந்த வசனத்தை உங்களுக்கு நான் விட்டு செல்ல விரும்புகிறேன். 10ஆம் வசனம், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே, என் பலத்தினால் அல்ல, என்னுடைய சாமர்த்தினால் அல்ல, கிருபையினாலே. அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாகவில்லை. அவரிடம் கொடுத்த கிருபையை நான் வீணடிக்கவில்லை, விருதாகவில்லை. அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. தயவு செய்து இந்த வசனத்தை மறுபடியும் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது வாசிங்க, தியானிங்க, அப்புறம் ஜெபிங்க. நான் உங்களுக்கு விளக்கி சொன்னதை விட பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நீங்க புரியுற மாதிரி உங்க பாஷையில் அவர் விளக்கி சொல்லுவார். ஆனால் நீங்க செய்ய வேண்டியது இந்த வசனத்தை எடுத்து தனிமையில் உட்கார்ந்து அதை வாசித்து, ஆவியானவரை நீங்கள் சொல்லுங்க, அடியேன் கேட்குறேன்னு சொல்லுங்க, போதும். அதிலிருந்து உங்களுக்கு ஒரு அருமையான செய்தியை வெளிவரும். நீங்கள் போகிற பக்கம் அந்த செய்தியை சொல்லுங்க. அந்த செய்தியின் மூலம் அநேகர் ரட்சிக்கப்பட போகிறாங்க. அந்த செய்தியின் மூலம் அநேக தங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட போகிறாங்க. அந்த செய்தியின் மூலம், உங்களுடைய அந்த செய்தியின் மூலம் அநேகர் தங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறாங்க. இது தீர்க்கதரிசனமாய் உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். தேவாதி தேவன் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு சேர்த்து அடிமை அவர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. Thank you. God bless.